அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ ஒரு குறிப்பிட்ட கிரகங்களின் அமைப்பில் என்னென்ன வேலையை அந்த ஜாதகர் தேர்ந்தெடுக்கலான்னு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அரசு வேலைக்கு, ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் மிக முக்கியம் இந்த 10ஆம் இடம் தான் வரும், தொழில் ஸ்தானம், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அரசு வேலைக்கு ஒரு ஜாதகர் முயற்சி செய்கிறாருன்னா அவர் இந்த 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் குரு சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவர் அந்த அரசு வேலைக்கு முயற்சி செய்யணும். அதே போல் ஒரு தொழிலும் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ மருத்துவ தொழில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சனி ராகு. இன்ஜினியர் தொழில் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கணும். வக்கீல் நீதிபதி பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் புதன் குரு 2ஆம் வீடு. பேங்க் தொழில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் புதன் குரு சனி. ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடம் செவ்வாய். ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அதான் பள்ளி கல்லூரிகளுக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் 4ஆம் இடம் புதன் குரு. இந்த இடம் சம்மந்தப்பட்டு தான் அவங்க பள்ளி கல்லூரிகளுக்கு ஆசிரியர்களாக முடியும். இரும்பு தொழில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சனி ராகு. வட்டி கடை பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சனி புதன். ஜவுளி கடை பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சுக்கிரன் சந்திரன். நகை கடை பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சூரியன் சுக்கிரன். ஃபேன்சி ஸ்டோர் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் சுக்கிரன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடம் 2ஆம் இடம். இது தொடர்பு இருந்து செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கணும். ஹோட்டல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடம் சுக்கிரன். அதே போல் 10ஆம் இடம் 4ஆம் இடம் சனி. அதாவது இந்த 10ஆம் இடம் 4ஆம் இடம் சுக்கிரன்னா பிரம்மாண்டமான ஹோட்டலு, 10ஆம் இடம் 4ஆம் இடம் சனினா சாதாரண ஹோட்டலு. வாகனம் வியாபாரம் பண்ணுறது, வாகனம் ஓட்டுறது பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடம் சுக்கிரன். அரசியல் இறங்கணும்னா 10ஆம் இடம் சூரியன் செவ்வாய் குரு. இது சம்மந்தப்பட்டால் தான் அவங்க வாழ்க்கையில் அந்த தொழிலை ஜெயிக்க முடியும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.